So hello guys, welcome back to another video after 3 மாசம். ஆனா என்னதான் 3 மாசம் ஆனாலும் I came with the great news. என்னன்னா this year I am celebrating Valentine's Day டா. மொட்டை பையன் என்னன்னா கேட்டீங்க, யாரை ஏமாத்துற ஸ்டோரி போடுற, போய் சொல்றியா என்னென்னமோ கேட்டீங்களடா. ஏன்டா டேய், உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன்டா. ஊர்ல இருக்கிற அவனுக்கோ வரலாமா, ஆனா எனக்கு வரக்கூடாதா? ஊர்லாம் வந்தா சீரியஸா, எனக்கு மட்டும் வந்தா காமெடியா? ஏன்டா டேய், நாங்கடா டேய். முக்கியமா உங்களுக்கு ஒரு டைலாக் எடுத்து வச்சுக்கிறேன். என்னடா இவ்வளவு ஆவேசமா பேசிட்டு சும்மா உட்காந்துருக்கேன்னு பாக்குறீங்களா? தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்கல. யாரோ நான் யாரை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி ஸ்டோரி போட்டிருக்கேன்னு கேட்டீங்க. நான் யாரை ஏமாத்தணுங்கிறதுக்காக நான் ஸ்டோரி போடல, என்ன நானே தான் ஏமாத்திட்டு இருந்தேன். உங்களுக்காக தான் 3 மாசத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டேன். திரும்ப வீடியோ போடுவானா மாட்டானு தெரியாம புதுசா சப்ஸ்கிரைப் பண்ண அந்த 500 பேருக்காக இந்த வீடியோ பாக்குறீங்க, உனக்காக. அப்படிலாம் சொல்ல நினைக்காத. கண்டென்ட்ல இப்பதான் கண்டென்ட் கிடைச்சது, அதுவும் இல்லாம டைம் கிடைச்சது, அதனால இந்த வீடியோ போடுறேன், உட்காந்து பாரு. இப்ப நான் என்ன பேசிட்டு இருக்கிறேன், என்ன நடக்குதுன்னு புரியாதவங்களுக்கு சொல்றேன். ஆக்சுவலா சோசியல் மீடியால ஒரு கூட்டு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி காதல் ஸ்டோரிஸ் எல்லாம் போட்டா இனிமேல் அக்கறை உள்ளவர்கள் நண்பர்கள் எல்லாம் வந்து நோண்டி ஏதாவது கேள்வி கேட்பாங்க. அண்ட் சில பேர் தான் அதுவே வேலையை சொல்லிருப்பாங்க. சரி, நமது மேல அன்புள்ள நண்பர்கள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நானும் ஸ்டோரி போட்டேன். ஃபார் 5 days straight. ஃபர்ஸ்ட் அப்படியே நம்ம ஒருத்தருக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறோம், அவங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டோன்னே அப்படியே ஒரு செலிப்ரேஷன். சரி, ஸ்டோரி போட்டாச்சு. யாருதான் அந்த முதல் ஆடு தானா தலையை கொண்டு வந்து வெட்டு அப்படின்னு சொல்லி பாக்கலான்னு பார்த்தா நம்ம சேவாக்கு. என்னடா ஸ்டோரியில பலமா இருக்கு? டேய் என்னடா அண்ணி பேர் என்ன? ஆக்சுவலா காலை கட் பண்ண அடுத்த செகண்டே தலைமை குரூப்ல மெசேஜ் பண்றான். Bro, I think so. Bharat was committed. Grammar we are going to get Anni soon. யாருன்னு? அண்ணியா? இல்ல, Supreme Mobiles, the multi-brand mobile store. அதுக்கு அடுத்த நொடியே அன்எக்ஸ்பெக்டடா என் ப்ரோ ஒரு மெசேஜ் அனுப்புறாப்ல. Actually that reply was a good one. எங்க குரூப்ல இந்த மாதிரி சம்பந்தம் எல்லாம் பேசதான் செய்வோம் நினைக்காதீங்க. சம்பந்தம் எல்லாம் பாடவும் செய்வோம். பயப்பட வேணாம். ஒரு சிக்கன் ரைஸ் வாங்கி ஆக்சுவலா ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரே ஒரு கிஃப்ட் பண்ணி போட்டான். அதை பார்த்துனால சிரிப்பே அடக்க முடியல. இங்க பாருங்க போடுறேன். இதை வச்சு நான் என்ன ரிப்ளை பண்றதும் தெரியல, ஒண்ணுமே அதில் அப்படியே உட்காந்துக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த சேவாக்கு பையன் கொஞ்சம் அப்படியே 2 நாள் கழிச்சு பேச மாட்டேன்ட்டான். அப்புறம் நான் கூப்பிட்டு சொல்றேன், ஆக்சுவலா இது ஒரு பிராங்க்டா, இந்த மாதிரிலாம் பண்றேன்டா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் இந்த ரீல் அனுப்பிவிட்டான். ஆக்சுவலா இப்ப நம்பிட்டான். எல்லாத்தையும் தெளிவா இன்ட்ரோ மட்டும் ஷூட் பண்ணி அனுப்பி போட்டு அதுக்கப்புறம் தான் நம்பலாம். இன்ஸ்டாகிராம்ல நோட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த நோட்ஸ்ல பாட்டு போட்டு இப்படி எல்லாம் வச்சு பாட்டு விட்டுனுங்கிறேன். இதெல்லாம் இந்த எஃபர்ட்லாம் நான் படிக்கிறதுல போட்டுருந்தேன். என்னால நான் 606 எடுத்துட்டு போயிருப்பேன். அடுத்தது நமது பூமர் ஃப்ரெண்ட் MS சேது அவர்கள். தலைவர் வந்து கரெக்டா ஒரு 2-3 ஸ்டோரிக்கு அப்படியே செருப்பு பாறாங்கல் கல்லாம் ரிப்ளை பண்ணிருந்தாப்ல. அதுக்கப்புறம் கிவ் எனி ரிலேஷன்ஷிப் ஐடியாஸ் ஃபார் யுவர் தம்பி பிரதர் அப்படி சொன்னேன். இத்தனை 30-40 லைன் அந்த இங்கிலீஷ்ல 5 மார்க் பேராகிராஃப் எழுதுற அளவுக்கு ஒரு மெசேஜ். என்னடா இவ்வளவு பெருசா அனுப்புறாரு, இவர் அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு அந்த மெசேஜ பார்த்தா ஒரு 30 லைனுக்கு என்ன அசிங்கமா கேவலமா திட்டிருக்காப்ல. மேல சொல்லினா உன்னை மானம் கிட்டன்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் கன்ஃபெஸ்ட். ஓகே, இப்போ ஹோல்சமான மெசேஜ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யாருன்னா நம்ம நண்பர் சூரிய பிரகாஷ். ஆக்சுவலா என் தலைமை ஸ்டோரியை பார்த்துட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், என்ன ஸ்டோரி எல்லாம் பயங்கரமா இருக்கு, எழுதிட்டியா? இன்னொரு மெசேஜ், என்ன காதலா, வாலிப வயசு விளையாடுதா? அதுக்கப்புறம் தான் நான் இங்க ஒரு பெரிய உருட்டா போட்டேன். we just went out in bro believe it. அதுக்கப்புறம் தலைவன் அட்வைஸ் எல்லாம் கொடுத்தான். அப்படியே ஒரு ஹோல்சமா எல்லாம் பாத்துக்கடா, பத்திரமா பாத்துக்கடா, கண்கலங்காம பாத்துக்கலாம் அப்படின்னா ஆக்சுவலா இந்த இடத்துல நான் ஒரு ஹோல்சம் மூமெண்ட் பண்ணிருக்கேன். இந்த மெசேஜ் பாருங்களா, என்ன இவ்வளவு ஸ்டோரியா போட்டு தள்ளுற, அவ்வளவு வெறியா அப்படியே நான் ஒரு ஹோல்சமா ஒரு மெசேஜ் அனுப்புறேன். அப்படியே வெறியெல்லாம் இல்ல, ரொம்ப நாளா செத்து வச்சு அன்பு அப்படியே கொட்டி வெளியிறது இந்த மாதிரி அனுப்பி. ஆக்சுவலா இவங்க சோசியல் மீடியால கேட்டவங்க தான். நேர்ல நான் பட்ட பாடு எனக்கு மட்டும் தான் தெரியும். போற ஸ்டோரி எல்லாம் அப்படியே குறியீடு வச்சு கேக்குறாங்க. லைக் எப்படின்னா, இந்த பாட்டுல இந்த பேர் மென்ஷன் ஆயிருக்கு, அந்த பொண்ணா, கண்ணு அழகா இருக்குங்கிற, அப்ப கண்ணாடி போட பொண்ணா, எல்லாம் இந்த லோக்கி என்ன வேலைதான். இந்த லோக்கி என்ன படத்தை பார்த்து அப்டேட் எல்லாம் அப்படியே குறியீடு வச்சு கண்டுபிடிச்சு எல்லாம் கெட்டு போய் கிடக்குறாங்க. லோக்கி என்னன்னே காண்டாயிரு வர்றாங்க.
இவனுங்க பண்ற ஜோக்கர் வேலையெல்லாம் பார்த்து எனக்கு சிரிப்பு அடக்க முடியாம நான் சிரிச்சிட்டு இருக்கிறேன். வெக்கத்துல சிரிக்கிறேன் நான் இவனுக்கு கேட்கற கேள்விக்கு. அடுத்தது நம்ம மச்சான் ரோஹித் தான். இவன் அனுப்புன மெசேஜ் எல்லாம் இங்க போடவே முடியாது. கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்து வீடியோ கலையிடும். இந்த இடத்துல இருந்து டீசெண்டா இருக்கு. தலைவன் என்ன கேட்டா, யாரா அந்த பொண்ணு? நான் கொஞ்ச நேரத்துக்கு யாரு அதெல்லாம் யாருடா சும்மா சொன்னடா அப்படின்னு சொல்லிட்டு, நான் நம்ப மாட்டேன், உன்னோட ஸ்டாட்டஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பு அப்படின்னா. அந்த இடத்துல நான் ஒன்று யோசிச்சு, என்னோட ஃபேக் ஐடி ஒன்று இருக்கு, கிருத்திகா பிடி இருந்தது, அதை கிருத்திகா ராஜசேகர்னு பேரை மாத்தி விட்டேன். அந்த ஐடியில இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு அப்படியே அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை மட்டும் அப்படியே வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டுட்டேன். அங்கதான் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒரு 12:45 நைட்டு 12:45 அனுப்புறேன். தலைவன் 1:30 மணிக்கு ஐடியை கண்டுபிடிச்சிட்டான். இவ்வளவு தெளிவா பண்ணவன் அந்த இச்சில் இருக்கிறத மட்டும் அடிக்காம விட்டேன். அத்தனோடு இதை வச்சு பையன் ஐடியை கண்டுபிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ், ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூவா. நீ ப்ரௌட் ஆகிற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? 4 ஸ்டோரியை போட்டேன். இவன் பொசுக்கு நீ எப்ப இருந்துடா எத்தனை நாளா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே நான் என்ன பண்ணிட்டேன், போய் அந்த மெசேஜ் அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டேன் ஃபேக் ஐடியில. அதுல மார்ச் 10 ஏதோ ஒரு கேமராவோட ரெண்ட் போஸ்ட் அனுப்பி விட்டுருக்கு. அதை எடுத்து அப்படியே போட்டு, நான் மார்ச் 10 இருந்து பேசிட்டு இருக்கேன்டா. ஆக்சுவலி ஹி பிலீவ்ட் இட். அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ், கடவுளே அது பொண்ணா இருக்கணும் மாமா. அது பொண்ணாதான் இருக்கும், பிகாஸ் ஐ எம் ஸ்ட்ரைட். திரும்ப விடாம யாருடா சொல்லுடா, இல்ல எனக்கு நைட் தூக்கம் வராதுன்னு பழம் ஆரம்பிச்சிட்டேன். நைட் 2 மணிக்கு கால் வேற பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி இவன் ஆஃப் பண்ணி வைப்போம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விட்டா தூக்கி போட்டேன். ஏய் வச்சா அந்த பொண்ணு உனக்கு தெரியும்டா, நான் வியாழக்கிழமை உனக்கு கூட்டு வந்து நேர்ல இன்ட்ரோ கொடுக்குறேன்டா அப்படின்னு சொன்னா பையன் ஷாக் ஆயிட்டான். இந்த மாதிரி மெசேஜ் வந்துருக்கு பெறலாம். நான் 4வது நாள் இதுக்கு மேல என்னால தாக்கு பிடிக்கவே முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். கடைசியா ஒரு ஸ்டோரி போடுவேன்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் எடுத்த பழைய போட்டோ எல்லாம் பொறுக்கி அப்படியே கொண்டு வந்து கை கோர்த்துருக்க மாதிரி எடிட் பண்ணி ஸ்டோரி போட்டேன். இந்த தடவை என்ன பண்ணேன், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல போட்டேன். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன பண்ணேன், என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல ஆட் பண்ணிட்டு அந்த ஸ்டோரியை போட்டு விட்டேன். ஆக்சுவலி இட் ஒர்க். அந்த ஸ்டோரியை பார்த்துட்டு என் தலையன் வந்து கேட்கறான், டே எனக்கு 1 GB ரீசார்ஜ் பண்ணி விடுடா. நான் எதுக்குடா, என்கிட்ட காசு இல்லடா அப்படின்னு. திடீர்னு கோபத்துல என்ன சொல்லிட்டான், லவரை கூட்டிட்டு போய் பவுடர்லாம் வாங்கிட்டு ஒரு நண்பன் கேட்டா 1 GB ரீசார்ஜ் பண்ணி விட மாட்டேன் அப்படின்னு அஃபண்ட் ஆயிட்டு போயிட்டான். சரி ஓகே இதுக்கப்புறம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகுமார் அண்ணன் ஸ்டோரி ஒன்று போட்டு விட்டேன். அழகர்கிட்ட எம்பிட்டோ சொன்னேன், பொட்டச்சி சாவாசம் வேணாம்னு. கடைசி வரைக்கும் கேட்க மாட்டேன்ட்டானே, ஏமாந்துட்டானேடா. இந்த ஸ்டோரி போட்டு அடுத்த 5 நிமிஷத்துல ஐ நியூ இட்ரா, நான் ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ்ரா. எப்படி இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் தான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ரீசார்ஜ் பண்ணி விடுறா, ஆளு கூட்டு போய் பல்லுடெல்லாம் வாங்கிட்டு எனக்கு ரீசார்ஜ் பண்ணி விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்ற ஷெர்லாக் ஹோம்ஸ் பாத்துக்கோங்க. இந்த ஸ்டோரி போறதுல ஒரு பெரிய சிக்கல், என் ஃபீட்ல ஒரு ஸ்டோரி கூட இந்த மாதிரி லவ் ஸ்டோரி வரது இல்ல. டேங்க் பீமு, டார்க் ஹியூமர், இந்த சைனீஸ்காரன் வந்து கத்திட்டு இருக்குது, அந்த மாதிரியே தான் வந்துருக்கு. நான் என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு ஃபேக் ஐடில போய் எல்லா ரீல்ஸும் அனுப்பிட்டு இருந்தேன். அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும் போதுதான் என் கண்ணுக்கு தெய்வமா பட்டது என் நண்பன் ஆசிஸ். அப்படியே ஒரு 30-40 ரீல் எங்கிருந்து மனுஷத்துல சட்டு வந்துச்சு. அதை வச்சுதான் இத்தனை நாளா பொல போட்டிட்டு இருந்தேன். இப்ப என்னடானா ஃபீடு முழுக்க லவ் ஸ்டோரியா வந்துருக்கு. எனக்கு டென்ஸ் ஆகுது, என்ன பண்றது தெரியல. ரீல்ஸ் பார்க்கவே தோண மாட்டேங்குது. நானும் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு கொடுத்துட்டே இருக்கிறேன். இதேதான் வந்துருக்கு. மென்டல் டார்ச்சர் கொடுக்குறாங்க சார். மென்டல் டார்ச்சர்ல எதனால அசுக பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறோம் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. So that's all guys, all the messages are got over. And முக்கியமா அந்த கமிட்டட் கைஸ் கிட்ட மட்டும் போய் ஃபீல் பண்ணிடாதீங்க. தேவையில்லாம அட்வைஸ் பண்ணாங்க எல்லாம் பண்ணுவானுங்க. பல்லு இருக்கவன் பக்கோடா சாப்பிடுவான், பல்லெல்லாம் வேடிக்கை பாடுறான் அப்படிலாம் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அவன் பல்ல உடைச்சிருங்க, தப்பு இல்ல. ஒரு நண்பன்னா யாரு, வாங்கிட்டு வரத ஷேர் பண்ணணும். இப்போ ஒரு பக்கோடா வாங்கிட்டு வந்து அவனால 2 ஷேர் பண்ண முடியலன்னா 2 பக்கோடாவும் வாங்கிட்டு வரணும். இன்கேஸ் அவன் அப்படி வாங்கிட்டு வரலன்னா அவன் பல்ல உடைக்கலாம். இல்ல அகிம்சையெல்லாம் போவேன்னு சொன்னீங்கன்னா அந்த பக்கோடாவை வாங்கி வேற எதுக்காக டொனேட் பண்ணிடுங்க. பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு, தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம். நம்ம அழிக்கிற ரேஞ்சுக்கெல்லாம் போவானா, பக்கோடாவை ஷேர் பண்ணிக்கலாம், நான் தூக்கி டொனேட் பண்ணிடலாம். இஃப் யூ நோ யூ நோ. அண்ட் கைஸ், எனக்கும் பல்லுகளை உடைக்க வேண்டிய வேலையும் பக்கோடாவை டொனேட் பண்ற வேலையும் நிறைய இருக்கு. ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் வரட்டா. போடா டேய், வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு.